Hey hi guys, this is Aman. இந்த வீடியோல நம்ம Predator franchise பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா Predatorனா என்ன? அது ஒரு ஜெனரல் டேர்ம்ல பார்த்தோம்னா மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுற இன்னொரு உயிரினத்தோட பேரை Predatorன்னு சொல்லுவோம். ஆனா நாம இந்த வீடியோல பார்க்க போற Predator மனுஷங்களோட கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு ஹைடெக் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஏலியன் ஸ்பீஷீஸ். நம்மளோட பூமியில வந்து அதுக்கு ஈக்குவலா சண்டை போடுற மனுஷங்களை கண்டுபிடிச்சி அவங்கள வேட்டையாடுறதையே வேலையா வச்சிட்டு இருக்க ஒரு ஏலியன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போற Predator. ஸோ கைஸ் நாம இப்போ டைரக்டா 1719க்கு போவோம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் இவளோட பேரு நாரு. இவளோட அப்பா அண்ட் இவளோட அண்ணன் எல்லாம் வேட்டையாடுற மாதிரி ஒரு பெரிய வேட்டைக்காரங்களா அட்லீஸ்ட் தன்னை பாதுகாத்துக்கிற அளவுக்காவது வேட்டையாடுற திறமை இருக்கணும்னு ஆசை. ஆனா அப்ப இருந்த ஆண்கள் எல்லாம் ஒரு பொண்ணால எப்படா வேட்டையாட முடியும், ஆண்களுக்கு இருக்கிற வலிமையா பொண்ணுங்களுக்கு இருக்கு, அவங்க இந்த செடி கொடி வளர்க்கறது காய்கறிகளை பிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும், வேட்டையாடுறதெல்லாம் பொண்ணால முடியாதுன்ட்டு அந்த காலகட்டத்திலேயே ஆணாதிக்கம் இருந்திருக்கு. ஆனா நாரு நீங்க யாரா என்னால முடியாதுன்னு சொல்றதுன்ட்டு யாருக்கும் தெரியாம அவங்களே ஒரு ஆயுதம் செஞ்சு அதுல தினமும் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பா. அவ கூட எப்பயுமே ஒரு நாய் இருக்கும். ஒரு நாள் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம்னு இருக்க சமயத்துல மானோட கால் தடத்தை ஒண்ணு பாக்குறா. எப்படியாவது இந்த மானை வேட்டையாடி சாவடிச்சிட்டு அவளோட அண்ணன் கிட்ட ஹே இங்க பாடுறா நானும் முன்ன மாதிரி ஒரு பெரிய வேட்டைக்காரி தான்ட்டு சொல்லலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த மான் எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்போ நாரு அவளோட நாய் கிட்ட அவளோட நாயோட பேரு சாரி அந்த மானை விடாத துரத்துன்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே துரத்திட்டு போறா. மான் தப்பிச்சிடுச்சு. ஆனா இவளோட நாய் ஒரு டிராப்ல மாட்டிக்கிச்சு. அதுல இருந்து அவளோட நாயை காப்பாத்திட்டு யார் இதை செட் பண்ணிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஆகாயத்து மேல பயங்கர சத்தமா ஏதோ ஒண்ணு சம வேகமா மேகங்களுக்கு இடையே போயிட்டு இருக்கு. அதை பாக்குற நாரு என்னவா இருக்கும், நாம இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எதையும் பார்த்தது இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஏதோ ஒரு பறவைகள் தான் கும்பலா கத்திட்டு போயிருக்குன்ட்டு நினைச்சுக்கிட்டா. ஆனா ஆக்சுவலா அது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப். அதுல இருந்து ஒரு ஏலியன் நம்மளோட பூமியில இறங்கி இருக்கு. நாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த நாள் அவளோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டே அண்ணா, நேத்து ஒரு மானை போட்டிருப்பேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா நானும் ஒரு பெரிய வேட்டைக்காரியா இருப்பேன்ட்டு சொல்றா. மானை வேட்டையாடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றியே, நாங்கெல்லாம் சிங்கத்தை வேட்டையாடுறவங்கம்மா, எவ்வளவு நேரத்துக்கிட்ட இப்படியே குறி வச்சுன்னு இருக்க போற, எடுத்தோமா இப்படி போட்டோமான்னு இருக்கணும்ட்டு ஒரு பறவையை கொண்டு வர்றான். அடா அண்ணாடே, நான் அது எப்போ நம்ம சைட்ல வரும் அப்போ போடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்ப பாரு அது ஆத்துக்கு அந்த பக்கம் விழுந்திருக்கு, நானும் போய் எடுத்துட்டு வர மாட்டேன்பா, உனக்கு வீரம் இருக்கிற அளவுக்கு அறிவு இல்ல அப்படின்றா. சரி ஒத்துக்கிற, உனக்கு அறிவு இருக்குதான், போய் எடுத்துட்டு வரும்போது அண்ணாக்கு கொஞ்சம் மீன் எடுத்துட்டு வான்ட்டு சொல்றான். இந்த ஆம்பளை பசங்க நம்மள வேலை வாங்குறதே ஒரு வேலையா வச்சிருக்கானுங்கன்ட்டு புலம்பிட்டே அந்த விழுந்த பறவையும் மீனையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. இங்க வீட்டுல நாரு அவளோட அம்மா கிட்ட, அம்மா வர அவன் ரொம்ப ஓவரா பண்றான்மா, அவன் போய் சிங்கத்தை வேட்டையாடுறான் கரடியை வேட்டையாடுறான்ட்டு அவனுக்கு வேலை பார்க்க சொல்லிட்டே இருக்கான், நீலாம் ஏமா வேட்டையாடாம போன, நீயும் அவனுக்கு கூட வேட்டையாடி இருந்தா நாம அவனுக்கு வேலை செய்யாம இருந்திருக்கலாம்ல, ஏன் நாமெல்லாம் வேட்டையாடக்கூடாதா அப்படின்ட்டு கேக்குறா. என்னது வேட்டையாடணுமா, இங்க பாரு நாரு, நீ நம்ம காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மூலிகளோட சக்தியும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற, அதனால வேட்டையாடிட்டு அடிபட்டு வர நம்மளோட ஆம்பளைங்களுக்கு மருத்துவம் பண்ணலாம், நீ இந்த மாதிரி யோசி, இதை விட்டுட்டு ஏன் நீயும் வேட்டையாடணும்ட்டு நினைக்கிறேன்ட்டு கேக்குறாங்க. அட போமா, உன்கிட்ட போய் சொன்னம் பாருன்ட்டு வெளியே வரா. வெளியே வந்தா அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் நம்மால ஒருத்தனை சிங்கம் தூக்கிட்டு போயிச்சு, அவனை காப்பாத்தணும் வாங்க போலாம்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துல ஒரு வேற்று கிரக ஏலியன் வந்து இறங்கி இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நாருக்குமே தெரியாது. அதுதான் ஒரு கும்பலா பறவை ஏதோ போயிருக்குன்ட்டு நினைச்சிட்டா. சரி இதுதான் சாக்கு, நம்ம பசங்க போய் அவனை காப்பாத்திட்டு வர்றதுக்குள்ள நாம போய் அவனை காப்பாத்திட்டு வரலாம்ட்டு இவளும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அவனுங்களுக்கு தெரியாம பின்தொடர்ந்து வரா. ஆனா இவனுங்க நாரு பின்தொடர்ந்து வரதை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்ப நாரோட அண்ணன் கிட்ட, உன் தங்கச்சி சொல் பேச்சே கேட்க மாட்டாளாடா, எப்ப பார்த்தாலும் வேட்டையாட போறேன்ட்டு நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, ஏதோ நாம இப்ப பார்த்தோம், நாம பாக்குறதுக்கு முன்னாடி சிங்கத்து கண்ணுலயோ இல்ல கரடி கண்ணுலயோ பார்த்தா நேரம் என்னவா ஆயிருப்பான்ட்டு சொல்லி கேக்குறானுங்க. அப்ப நாரு, டே ரொம்ப சீனை போடாதீங்கடா, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், சரி இப்ப நீங்க காப்பாத்த போறவன் என்ன நிலைமையில இருப்பான், அவனை காப்பாத்தணும்னா உனக்கு மருந்து கொடுத்து காப்பாத்த தெரியுமா, அதுக்கு ஒரு நல்ல மருத்துவர் வேணும்ல, அதுக்காகவது நான் கூட வரேன்னு சொல்லிட்டு நாரும் அவனுங்க கூடவே வரா. சரி ஓகே, இப்ப இவங்க எல்லாம் அந்த பையனை தேடிட்டு இருக்க சமயத்துல ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வந்து இறங்கின ஏலியன், இனிமே ஏலியனை பிரெடேட்டர்னு சொல்லுவோம் ஓகேவா. அந்த பிரெடேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு பாப்போமா. இந்த பிரெடேட்டர் அதனோட உடம்பு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இன்விசிபிள் சூட் போட்டிருக்கு. ஆனா ஒரு பாம்போட கண்ணுக்கு இந்த பிரெடேட்டர் தெரியறதுனால அதை கொத்த போற சமயத்துல இந்த பிரெடேட்டர் அந்த பாம்பை போட்டுச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த பையனை தேடி வந்தவங்க ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. சிங்கத்துக்கிட்ட மாட்டி செம்மையா உடம்பெல்லாம் காயத்தோட இருக்கிற அவனை நாரு தான் ஒரு மருந்து கொடுத்து காப்பாத்துறா. அப்போ நாருவோட அண்ணன் இருட்டிடுச்சு, நீங்க இவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நம்மால இப்படி பண்ண சிங்கத்தை நான் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நாருவோட அண்ணன் சிங்கம் இருக்கிற இடத்துக்கே போறான். நாருக்கும் அவனோட போய் சிங்கத்தை வேட்டையாடும் போது உதவி செய்யணும்ட்டு தான் ஆசை. ஆனா வேற வழி இல்லாம திரும்பி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. அவங்க போற வழியில நாரு சில விசித்திரமான விஷயங்களை நோட் பண்றா.
ஒரு பாம்பு சாகடிச்சு அதனோட தோலை உயிரோட உரிச்சிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த விலங்குனாலையும் பண்ண முடியாது. இங்க நம்மளை தவிர வேற யாரோ இருக்காங்க. நான் போய் என் அண்ணனை எச்சரிக்கணும்னு சொல்லிட்டு சிங்கத்தை வேட்டையாட போனா அவளோட அண்ணன் இருக்கிற இடத்துக்கு நாரும் இன்னொருத்தனும் வராங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை எச்சரிக்கை தான் இங்க வந்தோம்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்கிற நாரோட அண்ணன், அட பைத்தியங்களா, இப்ப நாம சிங்கத்தோட இடத்துல இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் இந்த சிங்கத்தை சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்னன்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பசியோட இருக்கிற சிங்கத்தை இவங்களோட பக்கத்துல வர வைக்கிற மாதிரி ரத்த வாடையை தூவி ஒரு தூண்டில் மாதிரி செட் பண்ணி அது வந்தோன்னு தாக்கலாம்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த சிங்கம் வந்து இவங்களை தாக்குது. நாரோட வந்த ஒரு பயணியும் சாகடிச்சிருது. அதை பாக்குற நாரு சிங்கத்தை தாக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கண் திறந்து பார்த்தா நாரு அவளோட வீட்டுல இருந்து எழுந்துக்கிறா. எங்க வெளியே வந்து பார்த்தா நாரோட அண்ணன் அந்த சிங்கத்தை வேட்டையாடி அவனோட தோல்ல போட்டு கொண்டு வரான். நாரு கிட்ட, நீ மயக்கம் போட்டு விழுந்தனால நான் தான் உன்னை வீட்டுல வந்து விட்டுட்டு திரும்பவும் போய் அந்த சிங்கத்தை சாகடிச்சு இப்ப கொண்டு வந்திருக்கேன். அட பைத்தியக்காரா, நான் சிங்கத்தை பத்தியே யோசிக்கல, அங்க வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன் அதை கேட்கவே மாட்டேன்ட்டு கேக்குறா. அடுத்த நாள் காலையில பெண்கள் எல்லாம் வழக்கமா காய்கறிகள் பறிக்கிறதுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்க சமயத்துல நாரு மட்டும் எதிர் திசையில தனியா போறா. இதுதான் நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன்னா கடைசி வரைக்கும் எல்லா பெண்களும் போல காய்கறிகளே பிரிச்சுட்டு இருந்துடக்கூடாது, அங்க ஏதோ இருக்கு, அதை நாம தான் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு தனியா இந்த திசையில நாரு வந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் நாரு இந்த திசையில வந்துட்டு இருக்க சமயத்துல அங்க பிரெடேட்டர் அதுக்கு ஈக்குவலா சண்டை போடுற விலங்குகளை தேடிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு நரி அதோட இறைய வேகமா ஓடி போய் பிடிக்கிறத பாக்குற இந்த பிரெடேட்டர் இந்த நரி ஒருத்தி அப்போனண்டா இருக்கும்னு நினைச்சு சண்டை போடுது. ஆனா வித்தின் செகண்ட்ஸ் அந்த நரியை காலி பண்ணிடுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா வர வழிகள்ல நாரு பயிற்சி செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கா. காட்டு முயலை அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட ஆயுதத்தால வீசுறா. ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகுறதுனால அந்த ஆயுதத்தை வீசின இடத்துல போய் எடுத்துட்டு வந்து திரும்பவும் தாக்குற மாதிரி இருக்குது. அதனால மரத்துல இருக்கிற கிளைகளை கயிறா மாத்தி அவளோட ஆயுதத்துல கட்டிக்கிறா. சோ இதனால நெக்ஸ்ட் டைம் அவளோட குறி மிஸ் ஆச்சுன்னா அங்க போய் எடுத்துட்டு வர தேவையில்ல, இந்த கயிறு இழுத்தாலே அவளோட ஆயுதம் திரும்ப வந்துடும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாரு ஒரு 4-5 காட்டு முயலை பிடிச்சிட்டா. அதையே சுட்டு சாப்பிட்டுட்டு அவளோட நாய்க்கும் கொடுத்துட்டு திரும்பவும் அவளோட பயணத்தை தொடர்றா. போற வழியில காட்டு எருமைங்க கூட்ட கூட்டமா செத்து கிடக்கிறத பாக்குற நாரு செமையா ஷாக் ஆகுறா. இதுவும் அந்த பிரெடேட்டரோட வேலையா தான் இருக்கும்னு நினைச்சு முன்னாடி போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு புதை குழியில மாட்டிக்கிறா. அதாவது குயிக் சாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல புதை மணல்னு சொல்லுவோம். நல்லவேளை அவளோட ஆயுதத்துல கயிறு கட்டினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா தப்பிச்சிடுறா. உடம்பெல்லாம் சகதியானதால பக்கத்துல இருக்கிற ஒரு ரிவர்ல போய் தொடச்சுக்கிறா. அந்த சமயத்துல அங்க ஒரு கரடி கிட்ட மாட்டிக்கிறா. கரடியை வேட்டையாடுறதெல்லாம் பெரிய விஷயம், இருந்தாலும் இவளோட அம்பால அதை தாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல குறி மிஸ் ஆயிடுது. உடனே கரடி இவளை தாக்க வருது. அந்த நேரத்துல சாரி கரடியை திசை திருப்புற மாதிரி வேற இடத்துல ஓடுது. உடனே இந்த கரடியும் சாரியை துரத்திட்டு போக நாருவும் சாரியை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே போறா. திடீர்னு பார்த்தா இந்த நாயும் கரடியும் நாரு வந்த திசையில திரும்பி ஓடி வருது. நாருக்கு ஒண்ணுமே புரியல, எதை பாத்துறா இவங்க பயந்து ஓடி வராங்கன்ட்டு புரியாமலே அவளும் ஓட ஆரம்பிக்கிறா. பிரெடேட்டரை பார்த்து தான் கரடி ஓடி வந்திருக்கு. இந்த பிரெடேட்டர் கரடியாவது ஒரு ஒருத்தியான அப்போனண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்குது. பிரெடேட்டரும் கரடியும் சண்டை போடுறத பாக்குற நாருக்கு பயங்கர ஷாக். பிரெடேட்டரோட உருவமும் முழுசா தெரிய மாட்டேங்குது. கரடியோட எந்த உயிரினம் இவ்வளவு தைரியமா நின்று சண்டை போடுமுன்ட்டு நாருக்கு ஒண்ணுமே புரியல. கரடியை கொண்ட பிரெடேட்டர் கிட்டத்தட்ட 600 to 800 கிலோ வெயிட்ல இருக்கிற அந்த கரடிய அசால்ட்டா தூக்கி நிக்குது. இதையெல்லாம் பாக்குற நாரு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறா. பிரெடேட்டரும் அவளையே பின்தொடர்ந்து வருது. அந்த நேரத்துல நாருவ காலையில இருந்து காணாமன்ட்டு அவங்களோட அம்மா நாருவ கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் பசங்களை அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பையன், ஏண்டி உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா, எப்ப பார்த்தாலும் சும்மா அவுத்து விட்ட மாதிரி மேஞ்சினே இருக்கிற, நாரு ஹே மரியாதையா பேச இல்லைன்னா சாவடி வாங்குவோம், இங்க வேற ஏதோ நம்மளை வேட்டையாடுதுடான்ட்டு பிரெடேட்டரை பத்தி சொல்றா. ஆனா இவனுங்க நாரு சொல்றதை எதையும் கேட்காம அவளோட கையை கட்டி இழுத்துட்டு போறானுங்க. இது எல்லாத்தையுமே பிரெடேட்டர் மேல ஒரு மரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கு. சோ இது வரைக்கும் ஆயுதம் இல்லாம விலங்குகளை வேட்டையாடின பிரெடேட்டர் ஆயுதங்களோட பாக்குற மனுஷங்களாவது ஒருத்தியான அப்போனண்டா இருப்பாங்கன்ட்டு இவங்க எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்குது. பிரெடேட்டர் அதுகிட்ட இருக்கிற ஹைடெக் ஆயுதங்களை வச்சு இவனுங்க ஒவ்வொருத்தரையும் சாவடிச்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் பாக்குற நாரு அவளோட கையில இருக்கிற கட்டை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரெடேட்டர் தாறு மாறா ஒவ்வொருத்தரையும் சாவடிச்சிட்டு இருக்கு. ஒருத்தன் பிரெடேட்டர் மேல அம்பு வீசினதுனால கோவம் ஆகுற அந்த பிரெடேட்டர் அதோட இன்விசிபிள் சூட்டை ஹைட் பண்ணிட்டு அதோட முழு உருவத்தை ஃபர்ஸ்ட் டைம் காட்டுது. பயங்கர கோவமான பிரெடேட்டர் மிச்சம் இருக்கிறவங்களையும் டக்கு டக்குன்னு சாவடிக்குது. நாரு ஒரு வழியா அவளோட கைத்தை அவுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. இதை பாக்குற பிரெடேட்டர் அவளை துரத்திட்டே வருது. பயத்தால ஓடிட்டு இருக்கறனால நாரு ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறா. அப்போ நாரோட இனத்துல இருக்கிற ஒரு பையன், பயப்படாத நாரு, நான் அதை பார்த்துட்டேன், நானும் உன்னோட அண்ணனும் வேற திசையில உன்னை தேடி போயிட்டு இருந்தோம், இது என்ன ஜென்மம்னே தெரியல, ஆனா நீ பயப்படாத, அது இப்ப என்னோட குறியில இருக்குன்ட்டு சொல்லி சொல்றான். அப்போ அவனோட நெத்தில ஒரு லேசர் மார்க் விழுது. அதை பாக்குற நாரு, டே அது குறியில தாண்டா நாம மாட்டிக்கிறோம்னு சொல்றா. அவள்தான் அது ஒரு லேசர் கன், பட்டுன்னு இவனையும் சாவடிச்சிடுது. நாருக்கு இன்னும் அல்ல இல்ல, எழுந்து அலறி அடிச்சு பயந்து ஓடுறா. பிரெடேட்டரும் பின்னாடியே துரத்திட்டு வருது. நாரு ஒரு சங்கிலி டிராப்ல மாட்டிக்கிட்டு திரும்பவும் கீழே விழுந்துடுறா.
பக்கத்துல வந்து பிரிடேட்டர் அந்த சங்கிலியை பார்த்துட்டு நாருவை எதுவுமே பண்ணாம போயிடுச்சு. திரும்பி பார்த்தா இங்க வேற நாட்டு கும்பல் ஒருத்தவனுங்க நாருவை அடிச்சு தூக்கிட்டு போயிடுறானுங்க. மயக்கத்துல இருந்து முடிச்சு பாக்குற நாருக்கு இன்னும் பயங்கர ஷாக். ஏன்னா இந்த கும்பல் அவளோட அண்ணனையும் பிடிச்சு வச்சிருக்கானுங்க. யாரா இவனுங்கன்னு பார்த்தா அவனுங்க எல்லாம் பிரெஞ்சு நாட்டுக்காரனுங்க. அந்த காலகட்டத்துல ஆர்மி இந்த எல்லை கோடுகள் எல்லாம் கிடையாது இல்லையா? சோ அதனால மத்த நாட்டுக்காரங்க எல்லாம் எப்படி மத்த நாட்டோட இடத்தை ஆக்கிரமிக்கலாம்னு ஒவ்வொரு நாடையும் இன்வைட் பண்ணி போயிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்த ஆட்கள் தான் இவனுங்க. அண்ட் ஆரம்பத்துல காட்டு எருமையை சாவடிச்சதும் இவனுங்க தான். எருமையோட தோலை ஸ்வெட்டரா செஞ்சு ட்ரேட் பண்ணுவானுங்க. அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இவனுங்களுக்கு பிரிடேட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. பிரிடேட்டரை உயிரோட பிடிக்கணும்ன்றதுக்காக நாருவையும் அவளோட அண்ணனையும் ஒரு மரத்துல தூண்டில் மாதிரி கட்டி அந்த பிரிடேட்டரை வர வைக்கிறானுங்க. இவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிரிடேட்டரும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. ஒரே குஷி தான் பிரிடேட்டரை உயிரோட பிடிச்சிடும்ட்டு. இதெல்லாம் பாக்குற நாருவோட அண்ணன், சாரி நாரு, நீ சொல்லும் போது நான் நம்பலன்ட்டு சொல்றான். விடு, நான் பரவாயில்ல, இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்ட்டு யோசிச்சுட்டு நாரு சொல்ற சமயத்துல அந்த ட்ராப்ல இருந்து பிரிடேட்டர் தப்பிச்சு அவனுங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. ஹைடெக் வெப்பன்களை வச்சிட்டு இருக்க பிரிடேட்டர் இவனுங்க எல்லாரையும் கண்ணு மேய்க்கிற நொடிக்குள்ள போட்டு தள்ளிடுது. நாரு இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலனா, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, அது பலவீனமானவங்களை தாக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த தூண்டில இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டு நாரு சாரிய காப்பாத்துறதுக்காக போறா. நாரோட அண்ணன், அது ரத்தத்தை சிந்துறத நீ பார்த்தன்னு சொன்னல நாரு, அப்ப அதை அழிக்கிறது தான் ஒரே வழி, பயந்து ஓடுனா வேலைக்கு ஆகாது, நான் ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு வரேன், நீ சாரியை காப்பாத்திட்டு இங்க ஏறுன்ட்டு சொல்றான். நாரு அங்க இருக்கிற பிரெஞ்சு ஆளுங்க எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு சாரியை காப்பாத்திட்டு அவளுக்கு ஏற்பட்ட காயங்கள்ல அவளுக்கே மருந்து போட்டுட்டு இருக்கா. இதே மாதிரி தான் இந்த பிரெஞ்சு ஆளுங்களோட பிடியில மாட்டின பிரிடேட்டருக்கு ஏற்பட்ட காயங்கள்ல பிரிடேட்டர் அதுக்கே மருந்து போட்டுட்டு இருக்கு. கட் பண்ணா இங்க பிரெஞ்சு ஆளுங்கள்ல ஒருத்தன் அவனோட கால் துண்டிக்கப்பட்ட நிலையில நாரு கிட்ட வந்து, வலி உயிர் போகுது, என்னை காப்பாத்தினா இந்த கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு உனக்கு சொல்லி தரேன்ட்டு சொல்றான். நாருவும் ஓகே சொல்லிட்டு அவகிட்ட எப்பயுமே சில மருத்துவ மூலிகைகளை வச்சிருப்பா. அதுல ஒன்னு அவனுக்கு கொடுத்துட்டு கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறா. அந்த நேரத்துல அங்க பிரிடேட்டர் வந்துருது. பிரிடேட்டர் வரத பாக்குற நாரு ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனுக்கு ஒரு கால் இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே படுத்து செத்து போனவன் மாதிரி நடிக்கிறான். பிரிடேட்டர் வந்து அங்க செத்து இருக்கிறவனுங்க எல்லாரையும் பார்த்து, நாம தானே வழக்கமா எல்லாரையும் கொல்லுவோம், இங்க ஏன் இவனுங்க செத்து கிடக்குறானுங்க, யாரு சாவடிச்சதுன்ட்டு யோசிச்சுட்டே நடக்கும் போது இவனோட துண்டிக்கப்பட்ட ஒரு கால்ல மிதிச்சிடுது. உடனே வழியில கத்துற அவன சத்தத்தை கேட்டு இந்த பிரிடேட்டர் அவனை சாகடிச்சிடுது. இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, அவன் அங்க இருந்தது பிரிடேட்டரோட கண்ணுக்கே தெரியல. எதனாலனா நாரு அவனோட வலி போக்குறதுக்காக ஒரு பூவை கொடுத்துருப்பா. அந்த பூல இருக்கிற மூலிகையால உடல் ரொம்ப குளிர்ச்சியா ஆயிடும். அதனால பிரிடேட்டரோட கண்களுக்கு நாம தெரிய மாட்டோம். ஏன்னா பிரிடேட்டர் நம்மளோட உடல் வெப்பநிலையை வச்சுதான் பாக்குது. இதையெல்லாம் நாரு மரத்து பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கா. அந்த நேரத்துல சாரி இந்த பிரிடேட்டரை பார்த்து பயங்கரமா கத்துது. அந்த நாயை கொல்றதுக்காக லேசரை எய்ம் பண்ற பிரிடேட்டரை நாரோட அண்ணன் கெத்தா ஒரு குதிரையில வந்து தலையிலேயே அடிச்சிடறான். தலையில அடிச்சதுனால பிரிடேட்டரோட ஹெல்மெட் கீழே விழுந்துருது. அண்ட் ஹெல்மெட்ல இருந்து தான் லேசரை எய்ம் பண்ணதுனால அது வேற இடத்துல ஷூட் ஆயிடுச்சு, சாரி மேல விழல. ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிற பிரிடேட்டரை நாரோட அண்ணன் பயங்கரமா தாக்குறான். பிரிடேட்டரால ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நாரோட அண்ணன் அவ்வளவு வேகமா செம்ம எனர்ஜெட்டிக்கா அதை சாவடி வச்சுனுக்கிறான். செம்மடி வாங்குற பிரிடேட்டர், ஆஹா இவன் நம்மள போட்டுருவான் போலேன்ட்டு அதோட இன்விசிபிள் சூட்டை எனேபிள் பண்ணிடுது. நாரோட அண்ணன், ஹே கோலையாடா, நீ எதுக்கு ஒளிஞ்சு இருந்து சண்டை போடுற, தைரியம் இருந்தா நேருக்கு நேரா சண்டை போடுறான்ட்டு கத்துறான். நம்மளோட மொழி ஏலியனுக்கெல்லாம் தெரியாதுன்ட்டு புரியாத நாரோட அண்ணனை பிரிடேட்டர் பின்னாடி இருந்து சாகடிச்சிடுது. உயிர் போற தருணத்துல நாரு நீ தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்லிட்டு பிரிடேட்டரோட கால்ல ஒரு ஆயுதத்தால குத்திடுறான். இதனால நாரு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. அப்போ பிரெஞ்சு ஆளுங்களை ஒருத்தன் அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கத பாக்குற நாரு அவனை போய் அடிச்சு அவனோட காலை கட் பண்ணிட்டு தூண்டிலா யூஸ் பண்ணி பிரிடேட்டரை வர வைக்க ட்ரை பண்றா. பிரிடேட்டர் வரதுக்கு முன்னாடி அதனுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக அந்த பூவை எடுத்து சாப்பிட்டுக்கிறா. நாரு எதிர்பார்த்த மாதிரியே இங்க அந்த பிரிடேட்டர் வந்து அந்த பிரெஞ்சு ஆளை சாகடிக்குது. அந்த சமயத்துல பிரிடேட்டருக்கு பின்னாடி வந்து துப்பாக்கியில எப்படி சுடுறதுன்னு கத்துக்கனாலயா பிரிடேட்டரோட ஹெல்மெட்ல சுட்டு அந்த ஹெல்மெட் கீழே விழுந்தோன்னு அதை உடனே எடுத்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு மரத்து மேல ஏறி நின்று திரும்பவும் பிரிடேட்டர் அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா. இந்த பிரிடேட்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே அது நாரோட அண்ணன் கிட்ட சமாடி வாங்கி பலவீனமா இருக்கு. அப்போ மரத்து மேல இருக்கிற நாரு கொஞ்சம் கொஞ்சமா பதுங்கி வந்து பிரிடேட்டர் மேல பின்னாடி இருந்து தாவி நாரோட அண்ணன் எவ்வளவு வேகமா பிரிடேட்டரை அடிச்சானோ அதே எனர்ஜியோட நாருவும் பிரிடேட்டரை சம்மடி அடிக்கிறா. ஒரு கட்டத்துல நாருவை கீழே தள்ளி விடுற பிரிடேட்டர், போனா போது பொண்ணாச்சே தப்பிச்சு போவன்னு பார்த்தா என்னையே நீ அடிக்கிறியான்ட்டு ஒரு ஷார்ப்பான ஈட்டில நாருவை குத்த பாக்குது. அந்த நேரத்துல சாரி பிரிடேட்டர் மேல தாவ நாரு வெறும் வீரத்தால மட்டும் இந்த பிரிடேட்டரை வீழ்த்திட முடியாது,
கொஞ்சம் புத்திசாலித்தனமான வீரம் வேணும்னு அவ செட் பண்ணி இருக்கிற ட்ராப்ல பிரிடேட்டரை வர வைக்க பாக்குறா. ரொம்ப கோவத்துல ஆக்ரோஷமா சண்டை போடுற பிரிடேட்டர் அதோட ஆயுதத்தாலேயே அதனுடைய கையை வெட்டிக்குது. ஆனா 1987ல வந்த பிரிடேட்டர் கொஞ்சம் ஸ்மார்ட் தான். அர்னால்ட் வச்ச ட்ராப்ல அது மாட்டாது. அந்த கதையை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரி, இங்க நாரு அந்த பிரிடேட்டர் அதுவெல்லாம் வந்து ட்ராப்ல விழாது, நம்ம தான் அடிச்சு இழுக்கணும்ட்டு அவளோட ஆயுதத்தால பிரிடேட்டரோட கழுத்தை சுத்தி கீழே இழுத்து ஆரம்பத்துல ஒரு புதை மணல்ல மாட்டிக்கினாலையா அதுல பிரிடேட்டரை தள்ளி விடுறா. ஒரு கை இல்லாம இவ்வளவு அடி வாங்கியும் அந்த பிரிடேட்டர் அந்த புதைக்குழில இருந்து எழுந்து நிக்குது. அது வேற வழியே இல்லாம கடைசியில இவ்வளவு லேசர்ல தாக்கலாம்னு எய்ம் பண்ணும்போது செட் பண்ற டார்கெட் அந்த பிரிடேட்டர் மேலேயே ஷாட் ஆயிடுது. எப்படின்னா அந்த லேசர் டார்கெட் பிரிடேட்டரோட மாஸ்க்ல இருந்து தான் வருது. அது ஆல்ரெடி உஷாரா நாரு எடுத்துட்டு பிரிடேட்டர் மேல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டா. முழுசா வேட்டைக்காரியா மாறின நாரு பிரிடேட்டரை சாகடிச்ச வெறியில கத்துறா. அப்புறம் என்ன பிரிடேட்டரோட தலையை துண்டா கட் பண்ணி அவளோட இடத்துக்கு எடுத்துட்டு போறா. அவளை பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. அப்பா, ஒரு பொண்ணால என்னன்னே தெரியாத ஒரு ஜந்துவை வேட்டையாடிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி நாருவை வியந்து பாக்குறானுங்க. அப்ப நாரு அவளுக்கு கிடைச்ச கன்னை அவளோட அப்பா கிட்ட தூக்கி போடுறா. இந்த கன்னோட பேக் ஸ்டோரி 1990ல ரிலீஸ் ஆன பிரிடேட்டர் பார்ட் 2ல வரும். அதையும் நம்ம அடுத்த கதையில பார்ப்போம். இங்க நாரு நம்மளோட இடத்துல பிரெஞ்சு ஆளுங்க வந்துட்டாங்க, நம்ம உடனே வேற இடத்துக்கு போகணும்னு சொல்ற நாருவை பாக்குற அவங்க மக்கள் எல்லாம் நம்மளோட இனத்துக்கு முதல் முறையா ஒரு பெண் தலைமை தாங்க போறான்ட்டு நாருவை தலைவரா ஆக்குறாங்க. நாருவை பாக்குற அங்க இருக்கிற குட்டி கேர்ள் பாப்பர்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் தி ஸ்டோரி. உங்களுக்கு ஏதாவது படத்தோட கதையை தெரிஞ்சுக்கணும்னா இல்ல ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. We'll meet in the next video. Until then, take care.